கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ஐக்யூவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்தெந்த ரோலுக்கு, ஸோ அதுக்கப்புறம் யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இந்த ரோலுக்கு இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கைடன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்ககிட்ட லிங்க் வாங்கி ஸோ உங்களுக்கு நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஆக்சுவலி இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா என்ஐக்யூவில் டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்துட்டு ஸோ இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ரிப்ளை வராமல் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ரெஸ்பாண்ட் வராமல் இருந்திருக்கும், நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பீனியன். ஸோ இதில் வந்து எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணலாம், ப்ராப்பராக எப்படி என்னென்ன மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி என்ஐக்யூவில் வந்துட்டு டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு தான் ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படின்னா நான் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. பிகாஸ் இது வந்து டேட்டா அனலிஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க டேட்டா அனலிஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரிப்பேர் அண்ட் ப்ராக்டிஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரோல் தான் டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் இது வந்து எந்த லொக்கேஷனில் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை லொக்கேஷனுக்கு வந்து ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுல் டைமாக. தென் கெரியர் சைட் டீம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் டீமில் தான் வந்து உங்களை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே கம்பெனி டிஸ்கிரிப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பெனி டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து பேசிக்கான அவங்க கம்பெனிஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னைக்கு என்ன சர்வீசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த டீட்டெயிலை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபைனல் மேனேஜர் ரவுண்டில் வந்து கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ஐக்யூ கம்பெனி பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த கம்பெனி டிஸ்கிரிப்ஷன்ஸை நீங்கள் 1-to-1 ப்ராப்பராக மென்ஷன் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்போனா மட்டுமே தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மேனேஜர் ரவுண்டில் இந்த கம்பெனியில் என்ன சர்வீசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் பண்ண முடியும், பேச முடியும். தென் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜேடி கொடுத்துருக்காங்க. ஜேடியில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டட் இன் கீப்பிங் அப் இந்த மார்க்கெட் ரிசர்ச் டொமைன், தென் நாலேஜ் ஆஃப் கொலக்டிங், கிளென்சிங், அனலைசிங், இன்டர்பிரட்டிங் அண்ட் விசுவலைசேஷன் லார்ஜ் வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து மார்க்கெட் ரிசர்ச் டொமைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புள்ஸாக வந்து தேடிட்டு இருக்காங்க. தென் நாலேஜ் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸை கொலாபரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டேட்டாஸை க்ளீன் பண்ணி அனலைசிஸ் பண்ணி ஸோ அதை இன்டர்பிரேட் பண்ணி அந்த டேட்டாஸை ப்ராப்ளமாக விசுவலைசேஷன் பண்ணுறதா வந்து லார்ஜ் வால்யூம் டேட்டாஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அந்த வால்யூம்ஸை வந்து நீங்கள் டேட்டாஸ் அனலைசிஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து அவங்களுக்கு மெயினாக ஒரு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. பிகாஸ் வந்து அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு மெயின் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவைப்படுது. தென் என்துவாஸ்டிக் டு லேர்ன் அண்ட் க்ரோ வித் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த யார் என்துவாஸ்டிக்காக இருக்க பீப்புளோ அவங்கள தான் வந்து அவங்க ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த எண்ட்-டு-எண்ட் ப்ராசஸ் அண்ட் ஐடென்டிஃபை அவென்யூ ஆஃப் தி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எண்ட்-டு-எண்ட் ப்ராசஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அதுலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஷுட் பி ஃப்ளெக்சிபிள் வித் த ரெஸ்பெக்ட் ஆஃப் ஷிஃப்ட் டைமிங். ஸோ ஷிஃப்ட் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த ஷிஃப்ட் போடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க போய் இப்போ நீங்கள் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க அலோகேட் பண்ணுற ஷிஃப்ட்டில் தான் இருக்குது நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபாஸ்ட் திங்கிங், கிறிஸ்ப் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு என்துவாஸ்டிக்கான பீப்புள்ஸ் தான் வந்து அவங்க தேடிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து ஃபாஸ்ட் திங்கிங், கிறிஸ்ப் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டைம்லி டெலிவரி வித் ஹை குவாலிட்டி டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்புட்டாக அவங்க வந்து உங்ககிட்ட ரா டேட்டாஸாக கொடுத்துட்டாங்கன்னா அதை விசுவலைசேஷன் பண்ணி அவுட்புட்டாக ப்ராப்பரான டேட்டாஸ் வந்து டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஷுட் பி ஏபிள் டு லேர்ன் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் டு எஃபிஷியன்ட் கரண்ட் ரோல் அண்ட் என்ஷோ குவாலிட்டி டெலிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டீமோட அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீமோ அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீமை தெரிஞ்சு அதுலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் ஐடி, தென் excellent organization skill, aptitude to work in the team and meeting deadlines, then a high degree of accuracy, productivity and attention to detail, then good analytical skills, aptitude for operational process, then common business language, English speaking with fluency அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஒரு காமர்ஸ் அண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்ட் பீப்புள்ஸ் இருந்தால் போதும், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்ட் பீப்புள்ஸ் இருந்தால் போதும். இல்லைனாலும் ஸோ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், ஒரு எபிலிட்டி டு டீமில் குட் ஒர்க் டீமில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்யூரசி அண்ட் ப்ரோஆக்டிவ்லி டீட்டெயில் டு அட்டைன் த டீட்டெயில். ஸோ அந்த டீமில் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த அக்யூரசியை மெயின்டைன் பண்ணி. தென் உங்களுக்கு ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும் அண்ட் ஆப்ரேஷனல் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் காமனாக கம்யூனிகேஷனில் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங்கில் ஃப்ளூயன்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடிஷ்னல் ஸ்கில்ஸ்
அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து போரூர் சென்னை. இந்த ஆஃபீஸ் வந்து போரூரில் தான் இருக்குது. இது வந்து சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஹப் இந்த ஆஃபீஸ். ஸோ அதுக்கப்புறம் ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஃபார் ஆல் ஃப்ளெக்சிபிள் ஃபார் ஆல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிடிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 LPA கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அவங்களோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட், வாலண்டியரிங் டைம் ஆஃப், லிங்க்டின் லேர்னிங், அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐம் இன்ட்ரெஸ்டட் இருக்கியா, இந்த ஐம் இன்ட்ரெஸ்டட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து டீட்டெயிலாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபிட்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, இமெயில் அட்ரஸ், தென் அந்த இமெயில் அட்ரஸை அகைன் கன்ஃபார்மாக பண்ணுற இமெயில் அட்ரஸ். பிகாஸ் உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸில் மட்டும் தான் கம்யூனிகேஷன் வரும். அதனால் இமெயில் அட்ரஸை ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேட்டிவ் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. தென் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களோட வேலிடான ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா இதை வந்து எம்டியை விட்டுறலாம். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி இது வந்து மேண்டேட்டரி ஃபீல்டாக இருந்தால் இதில் வந்து ஃப்ரெஷர்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கூல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஹச்எஸ்சி, எஸ்எஸ்எல்சி, அதுக்கப்புறம் வந்து யூஜி, பிஜி இந்த 4 எஜுகேஷனுமே ஆட் பண்ணிக்கோங்க இருந்தால். தென் அதுக்கப்புறம் உங்களோட போர்ட்ஃபோலியோஸ்லாம் கேட்டிருக்காங்க. போர்ட்ஃபோலியோஸில் லிங்க்டின் மட்டும் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேறு எதையுமே ஆட் பண்ண தேவையில்ல. தென் மேலே ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் உங்களோட ரெஸ்யூம்ஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதனால் கீழே இங்கே இன்னொரு தடவை ரெஸ்யூம்ஸ் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் மெசேஜ் டு மீட்டிங் த ஹைரிங் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை கீழே மென்ஷன் பண்ணி அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா காமனான ஒரு கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஷிஃப்ட்டுக்கு ஓகேவா, இந்த சேலரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. கேஸ் நீங்கள் ஃபைனலாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு வந்து மெயில் வரும். ஸோ இது எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த ஜாப் சீக்கிரம் எக்ஸ்பைரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலும் கீழே மென்டர்ஷிப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த ஜாப்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.